இந்த ஆர்ப்பாட்ட பெருந்திரள் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், மக்களவை உறுப்பினர் மாண்புமிகு ஆர். ராஜா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும், கடும் வெயிலிலும் திரளாக கூடியிருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் திராவிட கழகத்தின் சார்பாக முதலாவதாக இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று எழுச்சியுடைய ஆற்றில் இருந்த கழக தலைவர் உடல்நலம் இன்மை காரணமாக இங்கே உங்கள் முன்னாலே நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். ஏராளமான தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். நேரத்தின் நெருக்கடி புரிகிறது. ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிக்கலாம் என்று கருதுகின்றேன். இன்றைக்கு காலையிலே 2 செய்திகள் வந்திருக்கின்றன. ஒரு செய்தி, நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று 3200 கோடி ரூபாய்க்கு முதலீடு ஈர்ப்பை கொண்டு வந்திருக்கிறார். 6251 பேர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று வந்திருக்கிறார். இது முதலாவது செய்தி. இரண்டாவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மருந்துகளுக்கு 200% வரி என்று சொல்லியிருக்கிறார். மருந்துகளுக்கு என்ன கொடுமை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த திருப்பூரிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய அவசியமும் காரணமும் மிக பொருத்தமானதாகும். இந்தியாவுக்கு அந்நிய செலவாணியை கொண்டு வருவதிலே திருப்பூர் மாநகரம் மிகப்பெரிய பங்கை அளித்திருக்கிறது. அதை மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் என்று கருதுகின்றேன். 2020ஆம் ஆண்டில் மட்டும் இந்த திருப்பூர் இந்தியாவிற்கு அந்நிய செலவாணி முறையிலே 27,280 கோடியை ஈர்த்திருக்கிறது. 2021 24,750 கோடி வருவாயை கொடுத்திருக்கிறது. 25 39,618 கோடி அந்நிய செலவாணியை கொடுத்திருக்கிறது. அந்த மாநகரிலே இன்றைக்கு ஒரு பொதுநிலை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. கிட்டத்தட்ட இங்கு 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலையை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமாக பெண் தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு ஊர் என்றால் அது திருப்பூர். 65% பெண்கள் இங்கே பணியாற்றுகிறார்கள். எந்த வகையில் பார்த்தாலும் இன்றைக்கு இந்த போராட்டமானது இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அமெரிக்க அதிபருடைய அடாவடித்தனத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் உலகம் முழுவதும் இருந்தாலும் அந்த மக்களுக்காக சேர்த்துத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நினைத்து பார்க்க வேண்டும். இந்தியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பொருளாதாரம் நசிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள் சொன்னது போல இந்த கடுமையான கொடுமையான நேரத்திலே இந்திய பிரதமர் எங்கே இருக்கிறார்? ஊராக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜெர்மனியிலே காயத்ரி மந்திரம் சொல்ல ரசித்துக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றம் நடக்கின்ற நேரத்தில் டெல்லியில் இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு வர மாட்டார். செய்தியாளர்களை சந்தித்ததே கிடையாது. இப்படி ஒரு கொடூரமான கொடுமையான ஒரு ஆட்சி இன்றைக்கு இருக்கிறது. இந்த கொடுமைக்கெல்லாம் ஒரே தீர்வு, இந்த ஆட்சியை மக்கள் கொந்தளிப்பின் மூலமாக தூக்கி எறிவதை தவிர வேறு வாய்ப்பு கிடையாது. அந்த வகையிலே மிக பொருத்தமாக திருப்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியான ஆர்ப்பாட்டமாக, புதிய மாற்றத்திற்கான ஒரு அடித்தளமான ஆர்ப்பாட்டமாக அமையும். போராடுவோம், வெற்றி பெறுவோம். வெற்றி கிட்டு வரை போராட
போராடுவோம் என்று சூழ்நிலைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.